யதார்த்தமாக எப்படி வாழ்வது, வாழ்க்கை மனமாற்றத்தை எப்படி நாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது, திருமுழுக்கு பெற்றதற்கு ஏற்ற ஒரு செயல்பாட்டு வாழ்க்கை முறை என்ன என்பதற்கு பதிலாக அங்கே நமக்கு அழகான பதில்கள் தரப்படுகின்றன. ஆனால் இங்கே கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் அப்படி நேரடியாக பதிலை சொல்லிவிடவில்லை. ஆனால் அதற்கான பதிலை திருத்தூதர்கள் கூட இருக்கிறவர்கள் பிற்காலத்தில் சொல்லுவதனை நாம் பார்க்கிறோம். நீங்கள் இயேசுவை நம்புங்கள். இங்கு அதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் அனுப்பப்பட்டவரை நம்புங்கள், அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அப்பொழுது வாழ்வு பெறுவீர்கள். அதான் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு சொல்லி மிகவும் அடிப்படையான மீட்புக்கான ஒரு செய்தி இந்த கேள்வி பதிலில் மிக எளிமையாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இதைவிட எளிமையாக விளக்கிவிடவே முடியாது. அதாவது நம்ம பல நேரத்தில் மனிதர்கள் நம்மளை அறியாம மீண்டுமாக இருள் வாழ்வுக்கே செல்லுகிறோம். எதனை பார்த்து? சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து. அடிமைக்கு அப்பம்தான் கிடைக்கும், வாசனை தான் கிடைக்கும். அப்ப அப்படிப்பட்ட அடிமை நிலை கூட பரவாயில்லடா, ஆனா என்னை இப்படி விட்டியாடா அப்படின்னு அடிமையை அதை கூட ஏத்துக்கிறான். பல நேரத்தில் நம்ம மனிதர்கள் அப்படியாக கம்பேர் பண்ணி, அப்ப அதே பரவாயில்லடா, கடவுள் செய்கிற ஒரு நல்லதை புரிஞ்சு கொள்ளாம, முழுமையை புரிந்து கொள்ளாமல், அடுத்தடுத்து நடக்க போகிறது தெரியாதனால பழைய இருள் வாழ்வுக்கே பேக் டு டார்க்னஸ் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க முடிகிறது. ஒரு அருமையான ஒரு தியாலஜி, இறையியல் கண்ணோட்டம், ஒரு சாதாரண ஒரு இறை வார்த்தையில எப்படி நம்முடைய மனசுக்குள்ள ஆழமா போகுது. அப்ப எந்த நோக்கத்துக்காக வரோம்? நான் லாப நோக்கத்துக்காக வரேனா, இல்லை நான் போனால் எனக்கு ஆண்டவன் நிறைவாக கொடுக்குறா, ஏன்னா மானிட மகன் கொடுப்பார், தந்தையின் வழியாக கொடுப்பார், எனக்கு அழிஞ்சு போகிற உணவு தேவையில்லை, நிலை வாழ்வு தேவை. இயேசுவை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். சிறு வயது முதலே நிறைய விஷயங்களை நாம் தெரிந்திருக்கிறோம். பிறர் சொல்ல சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். பல மறையுரைகள், பல நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள் வழியாக நாம் தெரிந்திருக்கிறோம். ஆனாலும் இது போதுமானது அல்ல. இயேசுவை பற்றி கற்றறிந்தது இதுவன்று. சில நேரங்களில் தப்பாக நிறைய கிறிஸ்துவை பற்றி நாம் புரிந்திருக்கிறோம். நாம் அந்த தவறுதலான புரிதலிலிருந்து தெளிவு பெற்று நாம் புதிய புரிதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நம்ப வேண்டும், கிறிஸ்துவில் இணைய வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு காண வேண்டும்.